மக்கள் வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு இதை மட்டும் தீர்மானமாக வைத்திருந்தார் என்று நினைக்கிறேன். ஒருவேளை திமுக 2021 ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாட்டுக்கே கலைஞர் தான் தலைவர் அப்படிங்கிறத நிரூபிக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் பேர் வச்சிடணும் அப்படிங்கிறதுனால முதல்ல கிளாம்பேக்கத்தில் பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் ஜல்லிக்கட்டு அரங்கு அந்த கட்டின நிலை அந்த ஜல்லிக்கட்டு அரங்கு அந்த பில்டிங்க்கும் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவலர் மையம் வச்சுட்டாங்க. அடுத்தது மதுரையில் நடந்த மிகப்பெரிய நூலகத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இப்படி பல உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியே இதான் ஏதோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கலைஞர் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை க்ரியேட் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து நினைக்கிறாங்க. எத்தனையோ தமிழ்நாட்டுக்காக உழைத்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க, தலைவர் இதுக்கு முன்னே தமிழ்நாட்டுக்காக வாழ்ந்த தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஞாபகம் தலைவர் கலைஞர் கருணாநிதி என்று மக்களிடம் ஒரு தவறான முன்னுதாரணத்தை விதைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவர் அப்பவே சொல்லியிருந்தார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு. கண்டிப்பாக ஸ்டாலின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் அவர் சொன்னபடியே பார்த்தா இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தான் அப்படிங்கிறத அவரே நிரூபிக்கிறார். அதை தான் சீமான் அவர்களும் சொல்லியிருக்கிறார். அந்த வீடியோ கேட்டுட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருணாநிதி அவர்கள் பேரை வச்சிருக்காப்புல. எங்க ஊர்ல தம்பி 80 வயசு 85 வயசு போனா என்ன கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிரும். சாராயம் கேட்டா கொடுப்போம், கறி சாப்பிட்டா கேட்டாலும் கொடுப்போம், மீன் கருவாடி எது கேட்டாலும் கொடுப்போம். ஏன்னா எங்க அப்பா தாத்தா எல்லாம் சொல்லுவோம், பெரியவங்களா விடுப்பான்னு ஒரு 4-5 சந்தைக்கு இருப்பாப்ல. அது நல்லது வல்லதை கொடுங்கப்பா, கடைசி காலத்துல வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போகட்டும். அப்படி இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு போக வேண்டியதுதான். சிலையும் தெருவில் இருக்கு, எங்க தமிழ் தாய் சிலையை எதுக்கு இடிச்ச? அப்ப சேட்டை தானே. ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு அந்த வளாகத்துக்கு ஏன் தாத்த முகத்தவர் வேற வைக்கல? 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர்கள் அவன் பேர அந்த கட்டின நூலகத்துக்கு ஏன் வைக்கல? எல்லாத்துக்குமே உங்க அப்பா. அப்ப என்ன நினைக்க தோணுது? சரி வச்சு அழகு பார்த்துட்டு போங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சீவி பூ வச்சு ஒரு மொட்டை எடுத்து போவாங்க. 1/2 மணி நேரத்துல மொட்டை அடிக்க போறோம், அதனால நல்லா நல்லா ஒரு போட்டோ கூட எடுத்துக்கடாடே. அது அந்த கதை தான். அது அதனால ரசிச்சுக்க. இது எத்தனை நாளைக்கு இருக்கும்? நீங்க வச்சுட்டு போனா நான் மாத்துவேன் தம்பி, நான் மாத்துவேன். இப்ப நான் சொன்னல இந்த பேரெல்லாம் வைப்பேன். அந்த ஜல்லிக்கட்டு வளாகம் சரி கட்டிட்டாங்க, நம்ம காசு தான் போறா. தாத்தா முகத்தவர் போடுவேன். கல்வி தந்தை இங்க என்ன பேரு? வள்ளல் பாண்டித்துறை. 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் நூலகம் போடுவேன். என்ன பண்ணுவ நீ? ஆசைப்படுறாரு வச்சு அழகு பார்க்கிறாரு. இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க, சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.